ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த தேசத்திற்கு, இந்த ராஜ்யத்திற்கு, இந்த உலகத்திற்கு, வீட்டிற்கு, உங்களுக்கும் ஹல்லேலூயா ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஸ்திரீயானவளுக்கு அதிகாரம் பண்ண, அது புருஷன் மேல் அதிகாரம் பண்ண அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. வீட்டிலே அமைதலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வீட்டிலே அமைதலாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. பெண் வாயை திறந்தால் என்ன நடக்கும் பிரதர்? நீங்கள் சொல்லுங்கள். சண்டை தான் வரும் இல்லையா? சண்டை இல்லாத குடும்பம் இருக்கா? ஆனால் ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்ல ஸ்திரீகளுக்கு, நீங்கள் எல்லாம் வீட்டில் அமைதியாக இருங்க, வாயை திறந்துடாதீங்கன்னு. வாயை திறந்தால் புருஷனை வச்சு அடிச்சிடுவார். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஏன் உங்களை எல்லாம் இப்படி வெறுக்கிறார் ஆண்டவர்? ஒய், ஏன், எதற்கு? பெண்களுக்கு மேலே அவருக்கு கடும் கோபம் இருக்கு இல்லையா? ஏவாள் செய்த பாவம். ஆகவே அக்காலம் முதல் இந்நாள் வரைக்கும் ஸ்திரீகள் மேலே ஆண்டவருக்கு ஒரு கோபம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே தான் மட்டுமல்ல, ஸ்திரீ எளிதில் வஞ்சிக்கப்படுவாள். பிசாசானவன் என் ஆண்களுக்கு இருதயம் கொஞ்சம் இரும்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி தானே பிரதர்? ஆண்களுக்கு இருதயம் எதில் செஞ்சுருக்கு? இரும்பில் செஞ்சுருக்கு. எதையும் தாங்க இருதயம். பெண்களுக்கு அப்படி அல்ல. ஒரு இப்படி சொடு கொடுக்கும்னு காவிரி யார் அப்படி கண்களில் அப்படி புறப்பட்டு வந்துடும் இல்லையா? அப்படி தானே? கண்ணீர் அதிகமாக வருமா? ஆண்கள் அழுவாங்களா பெண்கள் அழுவாங்களா? அதிகமாக அழுவது பெண்கள் தான் அழுகிறாங்க இல்லையா? அது பலவீனமான பாண்டம். அவை தான் சாத்தான் என்ன செய்வான்? ஈஸியாக பெண்களை திருடி செல்வதற்கு என்றே வருவான். ஈஸியாக பெண்களை திருடி செல்வதற்கென்றே வருவான். பலவீனமான பாத்திரத்தை ஆளுகை செய்வதற்கு வருவான். அப்படி அவன் ஒரு ஸ்திரீயை ஆளுகை செய்தால் அந்த புருஷனுக்கு நிம்மதி சமாதானம் எல்லாம் ஓடி போயிடும். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதாவது ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்லார், நீ ஒரு வாயாடின்னு சொல்லியிருக்காரு. வாயாடி எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறது. இந்த கிழவிகள் எப்பொழுதும் பேசி கொண்டிருப்பாங்க இல்லையா? கிழவிகள் எப்பொழுதும் ஓயாமல் பேசி கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் ஓயாமல் பேசி கொண்டிருப்பாங்க. ஒன்று இப்போதெல்லாம் ஓயாமல் பேசுவது செல்ஃபோனில். ஆண்கள் செல்ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா? நமக்கு ஒரு பட்டிமன்றம் நிறைவேற்றணும். ரெண்டு பேரும் ஈக்குவலாக. அப்போ புருஷன் அதிக நேரம் ஃபோன் பேசுவாரா, நீ அதிக நேரம் பேசுவாயா? குற்றச்சாட்டு வருது. குற்றத்திற்கு பதில் சொல்லுங்க. தொழில் விஷயமா? நானும் அடிச்சு பயந்து போயிட்டேன். ஒரு சோம கையை தட்டலாம். அவை பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அப்போ அமைதியாக எப்படி இருக்க முடியும்? அமைதியாக இருந்து ஜெபித்து கொண்டிருங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ ஒரு புருஷன் வேலைக்கு போகிறான், தூரதேசத்துக்கு போகிறான். இந்த குடும்பத்தினுடைய முதுகெலும்பு இல்லையா? குடும்பத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு நவீன ரத்தம் கலந்த ஒரு ஃபேக்ட்ரி இல்லையா? ரத்தம் மாமிசம் கலந்த ஒரு ஃபேக்ட்ரி. அவன் எங்கே போனாலும் பொண்டாட்டி பிள்ளை எதிர்காலம் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கணும். இங்கே இருந்தாலும் பிள்ளைகளை குறித்து உள்ள கலக்கம் இருக்கும். தாயை விட அதிகமாக தகப்பனுக்கு தான் அந்த ஓட்டம் இருக்கும். அவர்கள் ஆண்கள் அதிகமாக ஜெபிப்பதில்லை. ஏன்னா அவருடைய சிந்தனை உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவது எப்படி? ஹவ் இஸ் பாசிபிள், எப்படி நிறைவேற்றுவது என்றுதான் அந்த எண்ணம் இருக்கும். ஆகவே ஜெபத்தில் ஆண்கள் பின்தங்கி இருப்பார்கள். ஆகவே வெளியே சென்றிருக்கிற ஆண்கள் பத்திரமாய் வீடு திரும்புவதற்கும், எங்கிருந்தாலும் எந்த சாத்தானும் இவர்களை தொடாதபடிக்கு பெண்கள் வீட்டிலே அமைதலாக இருந்து ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். வாக்குவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது. உற்சாகமாக கையை தட்டலாம்.
பொதுவாக இது கல்வி ஆண்டு இல்லையா? கல்வி எந்த இடத்துல போய் காசு வாங்கலாம் என்று கடன் வாங்க திட்டம் போட்டு போராடி கொண்டிருக்கிற பெற்றோர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் இது. எந்த வங்கியில் கடன் வாங்கலாம், எந்த வங்கியில் கடன் வாங்கி பிள்ளைய படிக்க வைக்கலாம் என்று போராடுகிற கட்டம் இது. மட்டுமல்ல, அடுத்து மாதம் மாதம் பிள்ளை என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ தேவைகள் இருக்கு என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு காலம். சின்ன வருமானம் உள்ளவன், நடுத்தரவாதி, பெரிய ஆட்கள். பெரிய ஆட்களுக்கு பிரச்சனை கிடையாது. கீழே இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கல்வியை மட்டும்தான் நம்பியிருக்காங்க, மண்ணை நம்பலை. ஏன்னா மண் இல்லை, மண் இருக்கு, நமக்கு சொந்தம் இல்லை. ஆகவே ஒரு கல்வி பயின்று பிள்ளை ஒரு வேலை செய்து அதில் சம்பளத்தை பார்த்து தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கணும், பெற்றோர்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒரு கல்வி ஒரு அடையாளம். ஆனால் அந்த கல்வியில் ஒரு காரியம் இருக்கிறது. நடந்த ஒரு சம்பவம் கர்மத்துப்பட்டி. கல்வி சுமை பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு பாறாங்கல். ஆனால் பிள்ளைகளுக்கு அது தெரியாது. அப்பாவுக்கு காசு கிடைக்கணும் என்பதற்காக பிள்ளைகள் ஜெபிக்கலாம். தன்னுடைய கல்வி தொடர வேண்டும், அதற்கு தேவன் வழிவாசலை திறக்க வேண்டும் என்று மாணவிகளும் ஜெபிக்கலாம், மாணவர்களும் ஜெபிக்கலாம். ஆனால் சொல் அம்புகளை எந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது. அது தவறான காரியம், திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு கடைசி சண்டை, அதாவது கடந்த வாரத்தில் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கொடுத்தாதான் உங்களுக்கு குடும்ப ஜீவிதமே இருக்கு என்று சொல்லியிருக்கிறேன். அதை குறித்து ஒரு சாட்சியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கடவுளுக்கு கொடுக்குறியோ இல்லையோ, பெற்ற தாய்க்கு வருடத்துக்கு ஒரு முறை 1 மாத சம்பளத்தை தாய்க்கு கொடு, 1 மாத சம்பளத்தை தகப்பனுக்கு கொடு. அப்பொழுது சாபம் இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம், வியாதி இல்லாமல் வாழலாம் என்று ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். 14 வியாதியுடைய ஒரு ஸ்திரீக்கு நீ இன்றைக்கே எனக்கு கொடுப்பதை விட உன் பெற்றோருக்கு கொடுத்து விட்டு மருத்துவமனையில் பரிசோதித்து பார், உன் 14 வியாதியுடைய இருதயம் சுஸ்தமாயிருப்பதை நீ காண்பாய் என்று சொல்லி அதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. என்ன ஒரு 6 மணி நேரத்திற்குள்ள அந்த தாய் கிட்ட போய் காசை கொடுக்க போய் அப்படியே மருத்துவமனையில் பரிசோதிக்க போய் 14 வியாதியும் இல்லை. கொடுத்தா விடுதலை. ஒருவேளை நம்ம பெத்த தாய்க்கு கொடுக்காம இருந்திருக்கலாம், பெத்த தகப்பருக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். அதுவே நம்முடைய வியாதிகளுக்கு ஒரு சாபமாக இருக்கும், வியாதிகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. நீங்கள் எல்லாவற்றிலும் பலதற்றவர்களாக இருந்தால் எந்த சோதனையும் உங்களுக்கு வராது, யாருக்கும் வராது. ஒருவேளை ஊழியத்தில் பிடிப்பதற்கு தேவன் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட சோதனைகளை அனுப்புவார். அது உண்மை. சிலருடைய இருதயத்தை கசக்குவார், நுரையீரலை பழுதடைய செய்வார், அடிப்பார், உதைப்பார், சிதைப்பார், முடிஞ்ச அம்மியில் வச்சு தேங்காய் அரைக்கிற மாதிரி அரைச்சிருவார். அப்படி அரைஞ்சாலும் நீர்தான் என் தேவன் என்று சொன்னால், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
அல்லேலூயா. ஆகவே கடைசி வரைக்கும் நமக்கு சோதிக்கப்பட்டாலும் அவர் கைவிட மாட்டார். நம்பணும். நம்ம நம்பும்போது யாருக்கும் வேண்டாத நம்மை அவர் தூக்கி எடுத்து பயன்படுத்துவார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உலாவி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு பேரெல்லாம் எத்தர்கள், கள்ளர்கள், பிராடுகள், போர்ட்டண்டிகள், என்ன சேர்த்தான்னு சொல்கிறாங்க. கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், விபச்சாரக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான், யாருக்கும் வேண்டாதவர்கள் தான், ஊதாரித்தனம் படைத்தவர்கள் தான், விக்கிரத்தை தொழுது கொண்டவர்கள் தான், மந்திரவாதிகள் தான், தரித்திரவாசிகள் தான். அவங்க தான் இன்னைக்கு ஊழியத்தில் உங்களுக்கு செய்தி கொடுக்க வந்திருக்காங்க. அதிலே ஒரு சும கையை தட்டலாம். முற்காலம் எப்படியோ, ஆனால் பிற்காலம் நல்லா இருப்பதற்கு தேவன் சோதனைகளை அனுப்புவது அவருடைய வேலை. ஆனால் சோதனைகள் வருவதற்கு முன்பாக எந்த இடத்துல நாம் பின்வாங்கி இருக்கிறோம்? ஒருவேளை தாய்க்கு கொடுக்காமல் இருந்தோமா, தகப்பனை கொடுக்காமல் இருந்தோமோ, இல்லை தேவனாய கர்த்தருக்கு தான் கொடுக்காமல் இருந்தோமோ, இல்லை நம்ம பாவம் செய்திருக்கிறோமோ? பாவம் செய்திருந்தால் பாவ நிவாரண பலி செலுத்தாமல் இருந்திருக்கிறோமோ என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வேலை இது. பரிசுத்தம் ஆவதற்கு முன்பாக நம்மை கழுவோம் இல்லையா? இரத்த கோட்டைக்குள்ளே நீர் வச்சுக்கொள்ளும், கழுவிடும், அப்படி டாலாக கடிச்சிட்டே இருப்போம். அரிசியை கழுவாமல் போடுவோமா? சாப்பிட்ற அரிசி கழுவாமல் போடுவோமா? சமுத்திரத்தில் பிடிக்கிற மீன் கழுவாமல் சமைக்கிறோமா? இல்லையே. ஆகவே தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் தடைபடுது என்று சொன்னால் நீங்கள் கழுவப்பட வேண்டியது கட்டாயம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவை தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் முறுமுறுக்கக்கூடாது. உங்களை நன்கு அறிந்திருப்பதை விட இந்த குடும்பத்தை நன்கு அறிந்திருக்கிறேன். சில சந்திப்பு தான் இல்லை, 3 முறை சந்திச்சிருக்கிறோம். முதலாக ஒரு முறை தனிநபர் ஜெபத்திற்காக வந்தீர்கள் இல்லையா? அடுத்து சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. அப்புறம் இப்போ இன்னைக்கு வித்தியாசமான ஒரு சாட்சி. தகப்பன் பிணியாளியாய் ஆன பொழுதும் கூட மகளுடைய கல்வியை நிறுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆண்டு 1 லட்சம் கடன், இப்போ 30,000 கடன். ஏன்னா இப்போ 45,000 ரூபா தேவை. லாட்ரி மூலமே கொடுத்துருக்காரு. உங்களை கோடீஸ்வரர் ஆக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லப்படுகிற சாட்சி, ஒரு மனிதன், ஒரு தகப்பன் தங்களுடைய படிப்பிற்காக, மகனுடைய படிப்பிற்காக பெருங்கடன்களை வாங்கினார், வட்டி கடன். ஆனால் அது அவருக்கு பெரிய கடன். அன்றாடம் செய்கிற ஒரு தொழிலாளி, கூலி தொழிலாளி, அவனுக்கு ஆசை இருக்கு, தன்னுடைய மகள் டாக்டர் ஆக வேண்டும், தன்னுடைய மகள் ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும், தன்னுடைய மகள் ஒரு ஆசிரியராக வேண்டும். உயர் அடைக்கலத்தில் வைத்து பார்ப்பதா இந்த தகப்பமாருடைய வேலை. இங்கெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் காலையில் எழும்பனா என்ன செய்யணும்? கடவுளை கும்பிட்றீங்களோ இல்லையோ, பெத்த தாய் தகப்பனுடைய காலில் விழுந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகணும். அப்போ கல்வியாவது உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். அதெல்லாம் செய்ய மாட்டேன். மம்மி பை 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 பைனா ஒன்றை விட்டு போகிறேன்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னு டாட்டா காட்டுறது. போயிட்டு வர்றேன்னு இல்லை, டாட்டானா போகிறேன்னு அர்த்தம். இப்படி தானே நிறைய பேர் கல்விச்சாலையிலே பாதி ஓடி போகுது இல்லை? என் மகளும் கல்விச்சாலையில் தான் ஓடி போனா, டாட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் பிடிச்சி கொண்டு வந்துட்டார். உற்சாகமாக கையை தட்டலாம். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இந்த சொல் அம்புகளை தொடுக்கக்கூடாது. சொல் அம்புகளை தொடுக்கிறது கர்த்தரிடத்தில், பெற்றோரிடத்தில். பெற்றோர் நீங்கள் உயிர் வாழ்வதற்கு, நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு என்ன இயந்திரம் மாதிரி, மிஷின் மாதிரி இவர் மட்டுமல்ல, எல்லா பெற்றோர்களும் தான் இந்த கரும்பு சாறு மாதிரி கசங்கி போயிருக்காங்க. அந்த தகப்பன் பெரிய கடன் எடுக்கல, 1 லட்சம் ரூபா தாங்க வட்டிக்கு வாங்கினா. 1 லட்சம் ரூபா கடன் வட்டி கட்ட முடியலை. பிள்ளை படிச்சது சென்னையில். கடைசியில் வங்கியில் போனால் வங்கிக்காரன் கடன் கொடுக்க மாட்டான். கல்விக்கு கடன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வங்கியில் அலைஞ்சு திரும்பும்போது தான் தெரியும் கடன் கிடைக்குதா இல்லையான்னு. கேட்போம்,
நம்ம கல்வியை பயில்வதற்கு கடன் வாங்க போகிறோம். அவன் கேட்குறான், உன்ட்ட எத்தனை ஏக்கர் பட்டா நிலம் இருக்குன்னு கேட்பான், சொந்த வீடு இருக்கான்னு கேட்பான். இந்த வங்கி மேலாளர்லாம் அப்படி குனிய வச்சு நிச்சணும், இந்த சினிமா பாணியில் அவர் கராத்தே போடணும், அதான் வழி. ஆனால் இருக்கிறவனுக்கு கேட்காமலே கொடுக்குறான். அவன் ஓடிப்பாரான் வெளிநாடுகளுக்கு, பிடிச்சிட்டு வர்றதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கே துப்பு இல்லை, கையை தட்டுங்களா. ஆனால் 100 ரூபா 5000 10,000 1 லட்சம் 2 லட்சம் கடன்காரல செல்போன் அடிச்சே துரத்தி 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 கொல்லாமல் கொண்டுருவாங்க இல்லையா. ஆனால் இந்த தகப்பன் போராடி போராடி கடன் வங்கியிலேருந்து காசோலையை வாங்கிட்டான். அதுவும் கல்லூரி பேரில் எல்லாம் கொடுத்துருவாங்க.